அருணாச்சலம் வணக்கம். நம்ம வீட்டிலேயே நம்ம சக்திக்கு உட்பட்டு தினந்தோறும் நாமும் ஹோமம் செய்யலாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். பஞ்சகவ்ய விளக்கு பற்றி ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முதலில் பஞ்ச அப்படின்னா 5 என்று தெரியும் எல்லோருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பஞ்சகவ்யம்னா பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள் தான் அது. என்னென்ன? பசுமாட்டின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இந்த 5 பொருட்களை வைத்து செய்வது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இத்தோடு இன்னும் சில மூலிகை பொருட்களும் கலந்து செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த விளக்கினை ஏற்றினால் நமக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். முதலில் இந்த விளக்கினை உங்கள் இல்லத்தில் நீங்கள் ஏற்றும் பொழுது உங்கள் வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கண் திருஷ்டி, தீய சக்திகள், அதாவது யாராவது நமக்கு கெடுதல் செய்ய நினைத்து செய்யும் காரியங்களை தடுக்கும். மேலும் நமக்குள்ள காரிய தடைகள் விலகும். மொத்தத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விலகும். மங்களகரமான லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வீண் செலவுகள் குறையும். ஒரு ஹோமம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அவை அனைத்துமே இந்த விளக்கில் ஏற்றுவதால் கிடைக்கும். மேலும் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும், ஒரு காரிய தடை, ஒரு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் வேண்டி நம்ம நினைச்சு இந்த விளக்கை 48 நாட்கள் நாம் ஏற்றி வந்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை. இந்த விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும்? தினமும் மாலை 5:45 6:45 மணிக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு விளக்கில் நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும். இந்த விளக்கு எரிய எரிய நல்ல தெய்வீக மனம் கமலும். எரிந்து முடிந்த பிறகு சாம்பல் ஆகிவிடும். அந்த சாம்பலை எடுத்து திருநீட்டில் கலந்து நீங்கள் வச்சுக்கலாம். தினமும் பூசி வரலாம். அடுத்து நீரில் கலந்து வீட்டு துடைக்கலாம், வாசலில் தெளிக்கலாம், செடிகளுக்கு உரமாக போடலாம். இந்த விளக்கு முழுக்க முழுக்க கடவுள் நாமத்தோடும் இறை சிந்தனையோடும் கைகளால் செய்யப்பட்டதாகும். விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த விளக்கை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, சுபம்.